வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச பிரியாணி ரெசிபி. ஒரு அவசரத்துக்கு எந்த காய்கறியுமே இல்லைன்னா கூட வெறும் தக்காளி இருந்தாலே போதும், இந்த பிரியாணி சூப்பரா பண்ணிடலாம். டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். காத்தால பிஸியா இருக்கிற நேரத்துக்கு குக்கர்ல ஒரு விசில் விட்டாலே போதும், இந்த தக்காளி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான இந்த தக்காளி பிரியாணி குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி பிரியாணி பண்றதுக்கு 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். எண்ணெயும் நெய்யும் சூடானதும் 1 இன்ச் சைஸ்க்கு பட்டை, 3 கிராம்பு, 1 மசாலா இலை, 1 ஸ்டார் ஃப்ளவர், 1 மராட்டி முக்கு, கொஞ்சம் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு அல்லது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல நீளமா மெல்லிசா கட் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்துடுவோம். வெங்காயத்தை லைட் பிங்க் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம தேவையானதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துப்போம். ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன சைஸ்ல இருக்கிற ஒரு வெங்காயத்தை இது போல ரஃபா கட் பண்ணி சேர்த்துருவோம். ஒரு 15ல இருந்து 20 இலைகள் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இதை ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துருவோம். வெங்காயம் பாருங்க லைட் பிங்க் கலருக்கு நல்லா வதங்கிடுது. 3 கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியை இது போல பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துப்போம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சாஃப்டா வதங்கணும். தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கிடுது. இதுல 2 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது எல்லாத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுப்போம். நம்ம சேர்த்த மசாலா பவுடர் எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருவோம். இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுவோம். எல்லாமே நல்லா வதங்கிடுது. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்படி கையால ஜஸ்ட் பிச்சு போட்டுட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும். இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம இந்த கப்ல 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டோம். இதே கப்ல 1.25 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தா கூட நமக்கு உப்பு காரம் தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். சீக்கிரம் கொதி வந்துடும். ஒரு கொதி வந்துடுத்து. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணி நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த அரிசி இதுல சேர்த்துருவோம். ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமா நெய் விட்டுப்போம். அரிசி சேர்த்ததும் ஒரு கொதி வந்துட்டு பாருங்க. இப்ப குக்கர் மூடிய மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் மூடிய திறந்துக்கலாம். நல்லா உதிரா சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா அப்படியே பொலன்னு இருக்கும். கமகமன்னு வாசனையாவும் இருக்கு. வெறும் தக்காளி இருந்தாலே போதும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி தக்காளி பிரியாணி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு பண்ணி கொடுத்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். தக்காளி பிரியாணியை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். நல்லா பொலன்னு உதிரா சூப்பரா வந்துருக்கு பாருங்க.
தக்காளி பிரியாணிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ராய்த்தா பண்ணிருக்கேன். இது வந்து பஞ்சாபி பாப்பாடு அப்படின்னு சொல்லுவா. அது கொஞ்சம் சுத்தம் அப்படின்னா இதை போல செவந்துதான் போகும். கொஞ்சம் மிளகு தூக்கெல்லாம் நல்லா காரசாரமா இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறச்சே சிப்ஸ், வடாம், பொரிச்ச அப்பளம் இதோட கூட நம்ம கொடுக்கலாம். நல்லா குவிக்கா பண்ணக்கூடிய கமகமன்னு வாசனையா தக்காளி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுது. இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வெங்காய தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். இப்போ இதே குழந்தைகளுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சிப்ஸ், வடாம், அப்பளம் எது வேணாலும் கொடுக்கலாம். இப்ப தயிர் பச்சடியோட இந்த தக்காளி பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து கரெக்டா போட்டிருக்கோம். ரொம்ப அதிகமான காரம் இல்ல. டேஸ்டும் பிளேவரும் அட்டகாசமா இருக்கு. இதுல வந்து இந்த தக்காளி சாதம் மாதிரி இந்த தக்காளியோட அந்த லேசான புளிப்பும் இருக்கு. நம்ம பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்திருக்கனால அந்த பிரியாணியோட பிளேவரும் டேஸ்டும் இருக்கு. தேங்காய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்ததுனால அதோட பிளேவருமே வந்து நல்லா தூக்கலா சூப்பரா இருக்கு. பொதுவா குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் இந்த மசாலா பிளேவர் இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவா. நம்ம இன்னைக்கு வந்து பாசுமதி ரைஸ்ல பண்ணிருக்கோம். இதுக்கு பதிலா நம்ம நார்மல் பச்சரிசியில கூட நம்ம பண்ணிக்கலாம். நார்மல் அரிசி யூஸ் பண்றதா இருந்தா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு ஜலம் விட்டேன்னா கரெக்டா இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் வாசனையா ஸ்பைசியா இருந்தா பிடிக்கும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து வெங்காயமும் சேர்த்திருக்கேன். இதோட வந்து பூண்டெல்லாம் கூட சேர்த்திருக்கேன். நீங்க வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு மற்றபடி இதே மெத்தட்ல பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா இருக்கும். ஒரு குவிக்கா பிரஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த தக்காளி பிரியாணி ஒரு தயிர் பச்சடி பண்ணிட்டாலே போதும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட ரொம்ப சிம்பிளா ஈஸியா அதே நேரம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான இந்த தக்காளி பிரியாணி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.